கடவுளே, எனக்கு ஒண்ணுமே தெரியல. நான் பாஸ் மார்க்னாச்சும் வாங்குறதுக்கு நீதான் கடவுளை உதவி செய்யணும். ஆமாடா, இப்ப வேண்டுனா மட்டும் கடவுளா வந்து எக்ஸாம் எழுத போறாரு. நீதான் வீட்லயே படிச்சுட்டு வந்திருக்கணும். டேய், கொஞ்சம் காட்டுறா, பாத்து எழுதிக்கிறேன். காட்டுறதா? டேய் போடா, சார் வீடு பார்த்தா எனக்கு பிரச்சனை வரக்கா, அப்பெல்லாம் காட்ட முடியாது, போடா. ஏன்டா, லாஸ்ட் பெஞ்சில் இருந்தாலும் நல்லா படிக்கிற பையன், இந்த உதவி கூட பண்ண மாட்டேயாடா. சரி, ஒரு கொஸ்டினுக்கு 10 ரூபா, 10 கொஸ்டினுக்கு 100 ரூபா காசு கொடுக்கறேன்னா சொல்லு, காட்டுறேன். காசு வேணுமா? இவங்கிட்ட எல்லாம் கெஞ்ச வேண்டியதா இருக்கு. என் நிலைமைய பாத்தீங்களா? டீலா நோடிலா, சீக்கிரமா சொல்லு, எழுத டைம் ஆயிட்டு இருக்கு. சரிடா, காசு தரேன்டா. ஓகே தானே? அப்படின்னா பாதி காசு இப்ப கூட, மீதி காசு எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் வாங்கிக்கிறேன். டேய், இப்ப காசு இல்லடா, வெளியே பேக்ல இருக்குடா. எக்ஸாம் முடிஞ்சு போனேன்னு உனக்கு காசு கொடுத்துறேன்டா. அப்படின்னா ஒரு பேப்பர்ல அக்ரிமெண்ட் எழுதி சைன் பண்ணி கூட காட்டுறேன். என்னென்ன பண்றான் பாருங்க. இருடா, எழுதி தரேன். இந்தாடா, புது அக்ரிமெண்ட். இதுதான் நல்ல பையனுக்கு அழகு. எனக்கு இது காசு கொடுக்காம ஏமாத்தலாம்னு நினைச்சா இந்த பேப்பரை கொண்டு அப்படியே பிரின்சிபல்ட்ட காட்டிடுவேன். சரியா? இந்தா, பார்த்து எழுதிப்போ. அப்பாடி, காட்டுறான். அவ்வளவுதான், போ. இன்னும் கொஞ்சம் மட்டும் காட்டுறான், கொஞ்சம் எழுதிக்கிறேன்டா.